வெல்கம் டு எஸ்டிவி லைஃப். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு ஆக்சிடென்ட் ஆனால் இல்லை உடம்புல பிரச்சனைனா டக்குன்னு ஹாஸ்பிட்டல் போய் ஆப்ரேஷன் பண்ணிக்கிறோம். ஆனால் மயக்க மருந்தோ நவீன கருவிகளோ இல்லாத காலத்தில் எப்படி ஆப்ரேஷன் பண்ணியிருப்பாங்கன்னு யோசிச்சிருக்கீங்களா? அதை கேட்டால் நீங்கள் நிஜமாகவே ஷாக் ஆயிருவீங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆப்ரேஷன் அப்படிங்கிறது ஏதோ வெளிநாட்டுக்காரங்க கண்டுபிடிச்சதுன்னு நினைக்காதீங்க. 2600 வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம இந்தியாவை சேர்ந்த சுஷ்ருதா அப்படிங்கிற முனிவர் 300க்கும் மேற்பட்ட அறுவை சிகிச்சை முறைகளை செஞ்சு காட்டியிருக்கார். அதனால தான் அவரை அறுவை சிகிச்சையின் தந்தைன்னு உலகம் முழுக்க கொண்டாடுறாங்க. அப்போதைக்கு இருந்த காலத்தில் தையல் போட நூல் கிடையாது. அதுக்கு பதிலாக பெரிய வகை எறும்புகளோட தலைப்பகுதியை வச்சு தையல் போட்டிருக்காங்கன்னா பாருங்களேன். இன்றைக்கி ஹீரோயின்ஸ் எல்லாமே பண்ணுற பிளாஸ்டிக் சர்ஜரி அப்போவே இருந்திருக்கு. அந்த காலத்தில் தண்டனையாக மூக்கை அறுத்துட்டாங்கன்னா அதை சரி பண்ணுறதுக்கு சுஷ்ருதர் கன்னத்தில் இருக்கக்கூடிய சதையை வச்சு மூக்கை சரி பண்ணியிருக்காரு. இதுதான் உலகத்தோட முதல் பிளாஸ்டிக் சர்ஜரி. ஆனால் ஒரு கொடுமையான விஷயம் என்னன்னா, 1840களுக்கு முன்னாடி வரைக்கும் மயக்க மருந்து கிடையாது. ஒருத்தருக்கு ஆப்ரேஷன் பண்ணணும்னா 4 பேர் அவரை கெட்டியாக பிடிச்சிப்பாங்க. வலியை மறக்க மது கொடுப்பாங்க. அந்த வலியை தாங்க முடியாமல் பாதி பேர் இறந்து போயிருக்காங்க. 1842 தான் முதலாக ஈத்தர் அப்படிங்கிற மயக்க மருந்து பயன்படுத்தப்பட்டு வலி இல்லாமல் ஆப்ரேஷன் பண்ண ஆரம்பித்தாங்க. இன்றைக்கி ரோபோட்டே ஆப்ரேஷன் பண்ணுற அளவுக்கு நாம் முன்னேறிட்டோம். மருத்துவத்தில் இவ்வளவு கஷ்டப்பட்டு தான் இன்றைக்கி நம்ம இந்த வசதியான வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டே இருக்கோம். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.